ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் பிரியாணி. ப்ரான் ஒரு 1 கிலோ, 2 பேக்கெட் உரித்தோம், இவ்வளோ தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷான தக்காளி, கெனடியன் ஃபார்ம்லேருந்து பிடிச்சிட்டு வந்த தக்காளி. அப்புறம் ரெட் ஆனியன், அப்புறம் இந்த என் கையில் இருக்குது லெமன், அப்புறம் இந்த புதினா தலைகள் எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி எப்படி ப்ரான் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்து இதே மாதிரி செய்யாதீங்க, நல்லா செஞ்சு தரமாக சாப்பிடுங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை கட் பண்ணிக்கலாம். பை நான் ஜஸ்ட்டு ஆக்ஷன் மட்டும்தான். எனக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்காங்க, என் ஒய்ஃப் சொல்கிறதும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே, ஒரு வழியாக எப்படி பிரியாணி வருதுன்றதை பார்ப்பேன். ரொம்ப ஒரே இதை நான் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக இருப்பாங்க, நல்லா இருக்குது ஆனியன். அடுத்து ஃப்ரெஷ்ஷான தக்காளி, இங்கே ஒவ்வொரு தக்காளியும் நல்லா டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கான்னு குவாலிட்டி கொடுத்து யூசியெல்லாம் பண்ணுவாங்க. குவாலிட்டி செக் பண்ணி தான் உள்ளே வரும். ஸோ இந்த தக்காளியை ஷாப் கம்மியாக இருக்குது. இதுதான் ஷார்ப் பண்ணுறது. இதில் போட்டு ஓகே. இன்ஸ்ட்ரக்டர், இவங்க தான் இன்ஸ்ட்ரக்டர் மேடம். ஹாய் சொல்ல என்கிட்ட அப்படி நான் பண்ணுறேன். புது வச்சிட்டியா? சரி, ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு பிரியாணிக்கு குண்டான வச்சாச்சு. நல்லாக்கா? 2 கால் சிங்கண்டா கிரி 3 கண்ணில் சுட்டரி பங்கிரு. என்ன ஊற்றுவோம்? என்ன பப்போலோ? சப்போலோ? ஆமாம், சஃபோலா ஆயில் ஊற்றிக்கலாம். ப்ரான் பிரியாணிக்கு தேவையான சஃபோலா ஆயில். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. அதை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நெய் ஊற்றணும். மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்த பசு நெய் மெல்ட் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க உள்ள போதுமா? இந்த வீக்கெண்டு சமையலில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை போடுங்க. எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ரெட்டிஷ் ஆனியன் நல்லா இருக்குது. இதே மாதிரி நல்லா காரமாக இருக்குங்க இவ்வளோ ஆனியனு. ரெட் ஆனியன், எல்லோ ஆனியன், ஒயிட் ஆனியன். தட்டி விடுங்க. நிறைய ஆனியன் இருக்குங்க. பாருங்க, அப்படி தலை தலை தலைன்னு இருக்கிற தக்காளியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் மசிட்டோம்.
ஓகே. அடுத்து பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் கோடு கோடு. 1 2 3 4 ஸ்பூன் மசாலா. அவ்வளோதான். போதும், 4 ஸ்பூன் சேர்த்தா போதும். காரம் இல்லாமல் தான் செய்கிறேன் இன்னைக்கு. கரெக்டாக ஓகே. என்ன ப்ரான் சேர்க்குறீங்களா? ஓகே. க்ளீன் பண்ண ப்ரான். ஓ நைஸ். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படி ரொம்ப உடையாத அளவுக்கு கிண்டுறோம். இல்லை என்ன ரைஸா? சரி. எவ்வளோ நேரம் போடணும் அப்படியே தான்? இது ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா அந்த சோறு அளவும் தண்ணி அளவும் அதிகம் சமமாயிரும். 5 நிமிஷம் தான். 12:45 வரலையும் அப்படி இருக்கும். 2-3 மினிட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். வெரி நைஸ். அப்புறமா தம் போடுறப்ப தான் 20 மினிட்ஸ் இருக்கணும். ஆக்சுவலாக சிக்கன் தம் பிரியாணி மாதிரி ப்ரான் தம் பிரியாணி இது. ஓகே, சரி. லெட் இட் ஃபார் 2 more minutes. We'll see. ஹாய். அம்மா என்னடா பண்ணுற? மட்டுதாச்சா? ஆவி பறக்குது அப்படி. இது பரானா? இது என்ன அது? இது வந்து ஏன் உதிரி உதிரியா இல்லைன்னா இது வந்து சீரக சம்பா பாஸ்மதி இல்லை. கையில் வந்து எனக்கு ஒரு பிளேட் எடுத்து பார்ப்போம். சீரக சம்பா அந்த பிளேட் வாவ், பார்த்தீங்களா எப்படி உதிரி உதிரி அழகான பிரியாணி. ப்ரானே காணமே எந்த இருக்கு பாருங்க. 1 2 3 நைஸ். கூட வந்து இதோ நாட்டுக்கோழி, நம்ம ஸ்பெஷல் வீக்லி நாட்டுக்கோழி ரெடி ஆகிட்டு. ஸோ இதில் சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.